இப்போ நம்ம சிம்பிளான ஒரு மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நம்ம புளிப்பான மாங்காவை குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயை வச்சுட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஜாஸ்தியாக ஆட் பண்ணால் தான் ஊறுகாய் சூப்பராக இருக்கும். 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க தாளிக்கிறதுக்கு. ஒரு காஞ்ச மிளகு 2 கிள்ளி போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகு குட்டி குட்டியாக சாப் பண்ணி, கருவேப்பிலையும் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே இந்த ஊறுகாய்க்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் இந்த ஊறுகாய்க்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 to 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இது வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள்னால் இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த ஊறுகாய்க்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஆட் பண்ண பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த எண்ணெயில். அதனால் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம மாங்காய் ஆட் பண்ணணும், இல்லைன்னா மாங்காய் வெந்துடும். ஸோ இப்போ நம்ம மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஆட் பண்ண பெருங்காயத்தூள், சால்ட்டு, சில்லி பவுடர் எல்லாம் சேர்ந்து எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிறதுக்காக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சிம்பிளான டேஸ்டியான ஒரு மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் நல்லெண்ணெய் நிறைய ஆட் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஊறுகாயோட அந்த டேஸ்ட் வரும், ரிச்னஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஹேமா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.